வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டுருக்கிறதுக்கு பாயிண்ட் அடிக்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. கஸ்டமர் கேட்டுக்கிட்டது 2 குண்டு பல்ப் ஹோல்டர் போட்டு விட்ருங்க, சென்டரில் ஒரு ஃபேன் போட்டு விட்ருங்க, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. இதில் அங்கே ஒரு பாயிண்ட் சுவிட்ச் பாக்ஸ் அவங்க வச்சு தர சொல்லியிருக்காங்க. மொத்தமே அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு நிறைய பாயிண்ட் போடணும். ஆனால் கஸ்டமர் என்கிட்ட கேட்டது, அது நீங்கள் பண்ணிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா பல்ப் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கணும், வாடகை கூட போகிறாங்க அப்படின்றதுனால டோட்டலாகவே 3 பாயிண்ட், 2 குண்டு பல்ப் போட போகிறோம், ஒரே ஒரு ஃபேன் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த ஜாமான் எடுத்து வச்சுருக்கோம். வீடியோ பாருங்கள், சிம்பிளான ஒர்க்கு தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓட்டை வந்துருச்சு தமிழ், கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கொடு பார்ப்போம். நான் இந்த பக்கம் எடுக்கல, இப்போ தான் எடுக்கிறேன். அதான் நீ அந்த பக்கம் நல்லா ஆகிட்டு, இந்த பக்கம் சின்னதாக இருக்குது, அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். பைப்பு அப்படியே ஃபுல்லாக விட்ற மாதிரி. நம்ம சிமெண்ட் எடுத்து பேக் பண்ணிக்கலாம். போதும் போதும், செவரை ரொம்ப பெருசாக்காத. பாரு என்ன நோவித்தெல்லாம் பண்ணுறான்டா ஊத சொன்னா. போதா? நான் அண்ணனை போய் பார்க்குறேன். அப்பா இடிச்சுக்கிட்டேன்டா. போடு சரி, போதா? ஃப்ரீயாக போதா? இவன் நடுவில் ஏதோ ஒரு கல்லை விட்டுட்டு நிற்கிறானுங்க. ஏன்னா பிரேக்கரில் பார்த்து மணி ஓரமாக வழியில் நிற்கிறேன், கீழே வந்துட போகிறேன். அந்தாண்ட நிறைய பேர் கேட்கலாம், ஒரு சின்ன வேலை தானே, எதுக்கு 3 பேர் அந்த வேலை செய்வீங்கன்னு. இந்த ஒர்க் வந்து நாங்கள் காலைல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மணி வந்து 7:15 இருக்கும். ஏன் சீக்கிரமான, நான் நேற்றே ஜாமான் வாங்கி வச்சுட்டேன். இன்றைக்கி எனக்கு வேறு ஒரு இடத்துல வந்து சர்வீஸ் லைன் இழுக்க போனோம். அதனால தான் சரி இந்த வேலை சில்லறை டக்குன்னு காலையில் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு 3 பேராக செய்கிறோம். இதில் மணி வந்து இப்போ இந்த ஒர்க் மட்டும் தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால அவன் வீட்டுக்கு போயிடுவான் படிக்கிறதுக்கு. அதான் எக்ஸாமில் அவனுக்கு இப்போ ட்ரிபிள் தானே படிக்கிறான், டிப்ளமோ கிரிக்கெட் பற்றி கிரிக்கெட்டை பற்றி. இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் வேறு இருக்குது, நீ பொண்ணு பாரு. நீ எக்ஸாம் நேற்று எழுதிட்டு வந்துட்டு ஒழுங்காக எழுதலண்ணா அப்படிங்கிறான். காலையிலே மூஞ்சில மண் அடிக்குது, வாயில புரிஞ்சு எனக்கு இது கொத்தனார் வேலை. வாங்க மேஸ்திரி, வாங்க இன்ஜினியர் சார். சுத்தியில் கொடு. அவரோட சைட்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா என்ன பண்ற, மட்டமா இருக்கிற வயர் அங்க வந்து கொஞ்சம் வயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கிட்டா 50 மீட்டர் போல ஆயிட்டாங்க. அங்க வந்து ஒரு இந்த அளவு விட்டுருக்கோம். அந்த விட்டு கட் பண்ணி ஓகே போதும். இங்கேருந்து எத்தனை பார்க்கணும்? 1 2 3 மொத்தம் 3 பாயிண்ட்டு, 2 குண்டு பல்பு, ஒரு ஃபேனு, ஓகேவா? 3 பீஸு. நியூட்ரல் வந்து காமனாக 1 எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஒரே ஒரு நியூட்ரல் அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போய் பிடிச்சிக்கலாம். மொத்தம் 4 ஒயரு. இது வந்து 13 ஓகேவா? அடுத்தது 10 மீட்டர் கொஞ்சம் தள்ளி வச்சு படிச்சுப்போம். புரியுதா? புரியுது. 2 3 4
5 6 7 8 9 10 இதுதான் இருக்கா இந்த ஒயர் மாற்றி கீட்டி கட் பண்ணுறாதா இது பண்ண மாட்டேன். நாங்கள் பைப் போட்டு ஒயரிங்குமே பண்ணியாச்சு. அது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு காட்டுறேன். ஸோ நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுற சுவிட்ச் இந்த ஒயரிங்ஸ் வந்து சாக்கெட்டு, ஒரு டிம்மரு, ஒரு இண்டிகேட்டரு, அப்புறம் 3 பாயிண்ட் சுவிட்ச். இந்த பைப் நீங்கள் இப்படி தான் போட்டுருக்கோம். கஸ்டமர் வந்து ஹோல்டர் தான் கேட்டாங்க. நான் வந்து சீலிங் லைட் போட்டு டியூப் லைட் போட்டால் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல்டரு அப்படின்னு தான் நான் ஸோ இங்கே ஒரு ஹோல்டரு, இங்கே வந்து ஃபேன் பாயிண்ட் அப்படின்னு பைப் போட்டுருக்கேன். ஸோ பைப் இப்படி தான் போட்டுருக்கோம். இந்த பக்கம் கட்டிக்க பைப் போட்டுருக்கேன். பாக்ஸிங் அடிச்சு வச்சிருக்கேன். கீழே பாக்ஸ் அடிச்சு வச்சிருக்கேன். லைனிங் லைனிங் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். லைன் வந்து நம்ம அங்கே ஆல்ரெடி ஒரு லைட்டிங் பாயிண்ட் இருக்கு. ஆல்ரெடி லைட்டிங் பாயிண்ட் அங்கே இருக்கு. அதனால அந்த லைட்டிங் பாயிண்ட் வந்து எடுத்து வேண்டியதுதான். லோடு பெருசாக இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த வயரை இழுத்து கட்டலாம். வேறு ஒர்க் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டமாக இருக்கு. இதனால அதனால தான் வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயில் எடுக்க முடியல. அங்கே காட்ட முடியும். ஆல்ரெடி வேற புள்ளி போட்டுட்ருக்காங்க, அதனால தான் சத்தமாக இருக்குது. ஓகேவா? ஃபைனலாக ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக சிம்பிளாக 2 ஹோல்டர் போட்டிருக்கேன். சென்டரில் வந்து ஒரு ஃபேன் பாயிண்ட்டு. ஃபேன் வந்து இப்போ மாட்டப்பட்டதில்ல, ஃபேன் இல்லாதனால. ஸோ வந்து பைப் லைன் இப்படி தான் போட்டிருக்கேன். மேலே போட்டு அப்படியே ஹோல்டர் அந்த போட்டு இந்த பக்கம் உள்ள எடுத்துருக்கேன். உள்ள எடுத்த லைன் வந்து அங்கேருந்து மெயின் லைன் எடுத்துருக்கேன். இதோ பாக்ஸில் போட்டு சப்ளையும் கொடுத்தாச்சு. 2 சாக்கெட்டு, ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, 2 லைட்டுக்கு. ஸோ ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. டீட்டெயிலாக எடுக்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி வர இங்கேயே கொஞ்சம் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க இந்த புள்ளி போட்டுட்டு இருக்காங்க கிரைண்டிங் மிஷின் வச்சு, சத்தமாக இருக்குது. அதனால என்னால் வீடியோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் வந்து அதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல பார்க்குறேன்.